இது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தொடர்ந்து இந்த செய்தி வெளியாகி கொண்டே இருக்கிறது. 20, 21, 22 தொடர்ச்சியாக இந்த பிறப்பு விகிதம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு, தேசிய சராசரியோடு ஒப்பிடுகையில் இங்கே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஆத்தென்டிகேட்டடாக ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சாம்பிள் சர்வே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. முதல்ல இந்த சர்வே எப்படி எடுக்கப்படுகிறது அப்படின்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது மாதிரி வந்துட்டு இந்தியா மாதிரி மிகப்பெரிய நாடுகளில் ஒரு 1.4 பில்லியன் மக்கள் தொகை இருக்கும் பொழுது ஏதான ஒரு சர்வே எடுக்கணும்னா எல்லாரையும் இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் அதே நேரத்தில் ஒரு திட்டங்கள் போடணும், இதில் நிதி ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னா அதற்கான டேட்டா வந்து தேவைப்படும். அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு சாம்பிள் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ இந்தியாவில் வந்து அனிமியா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா அந்த மாதிரி ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு சாம்பிள் எடுக்கும்போது குறைந்தது இந்த அளவுக்காச்சும் இருக்கணும் அப்படின்னு. ஆனா வந்து ரேரான டிசீஸ், இப்ப ஸ்பைனல் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுக்கான சாம்பிள் வந்துட்டு நம்பர் வந்து குறைச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்ன்றத பிறப்பு விதம் பார்க்குறோம், அதை இறப்பு விதம் பார்க்கின்றோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்துட்டு டேட்டா எடுப்பாங்க. இன்னொன்று டேட்டாலேருந்து இன்னொரு டேட்டா எடுப்பாங்க. இப்போ நமக்கு வந்து பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஸோ இது போன்ற வந்து இன்டைரக்டா நமக்கு டேட்டாவும் வந்து டிரைவ் பண்ற ஆஸ்பெக்டும் இருக்கு. இந்த சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரியாக பல்வேறு விஷயங்களுக்கு, இந்த மாதிரியான பிறப்பு விதம் இறப்பு விதம் இது மட்டுமல்ல, நோய்களுக்கும் கூட நம்ம வந்து பண்றோம். இதை வந்து ஒரு அடிப்படையா வைத்து கொண்டு ட்ரெண்டை பார்க்கறது, அதனால வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தி யோசிச்சு அதை தடுப்பதற்கு, அதை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது, நிதி ஒதுக்கீடு செய்வது, கவர்மெண்ட்டுடைய பாலிசியில சேஞ்சஸ் கொண்டு வருவது, இது எல்லாமே பண்றோம். உதாரணத்துக்கு சைனால பாத்தீங்கன்னா உலகத்திலே வந்து அதிக மக்கள் தொகை இருந்த நாடாக இருந்தது. அவங்க இந்த மாதிரிலாம் இது பண்ணி பாலிசி சேஞ்சஸ் பண்ணி ஒரு குழந்தை போறோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம இருந்தா பரவாயில்ல முடிவு பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்கள பீட் பண்ணிட்டு இந்தியா தான் வந்து உலகத்திலே அதிக மக்கள் தொகை இருக்கிற நாடாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஆனா இந்த நேரத்துல இந்த சாம்பிள் எஸ்ஆர்எஸ் அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான நம்பர் அப்படிலாம் பார்க்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து இந்த ட்ரெண்ட் தான் இருக்கு. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற தென் மாநிலங்கள், குறிப்பிட்ட சில மகாராஷ்டிரா போன்ற வட மாநிலங்களிலேயும் இந்த ட்ரெண்ட் இருக்கு. இது மட்டும் அல்லாமல் அகில இந்திய அளவிலேயே வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சுதந்திரம் அடையும் போது 1950களில் சுதந்திரம் கிடைக்கும் பொழுது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து இந்தியாவுக்கு வந்து 6க்கு மேல இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 அளவுக்கு வந்துருச்சு. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கறத பத்தி நம்ம என்ன பேசுவோம்னா, எவ்வளவு பேர் பிறக்குறாங்க, எவ்வளவு பேர் இறக்குறாங்க. ஸோ இது ரெண்டும் இருந்துச்சுன்னா சமநிலைக்கு இருக்கும். அதுதான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்றோம். பிறக்கிறதும் இறக்குறதும் சமமா இருக்கு அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து 2.1 டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்ல அப்படி சொல்றோம். ஸோ அதை விட குறைவாக இந்தியாலேயே வந்து விட்டது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் உலகளாவிய அளவில் பிறப்பு விதம் குறைந்திருக்கின்றது, இந்திய அளவில் பிறப்பு விதம் குறைந்திருக்கின்றது, தென் மாநிலங்களிலும் சில வட மாநிலங்களிலும் பிறப்பு விதம் குறைந்திருக்கின்றது. இது பல்வேறு சமூக பொருளாதார காரணிகள் இருக்கின்றது. இதை கருத்தில் கொண்டு சில திட்டங்களையும் நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது அப்படி பார்க்க வேண்டியதுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. மேடம், ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும் மேம். அதாவது இந்த அறிக்கை ஒரு 340 பக்கத்துக்கு மேல இருக்கு. அதுல சரியா 33வது பக்கத்தில் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்ட்டு குறிப்பிட்டப்பட்டிருக்கிறதுல நம்பர் ஆஃப் சாம்பிள் யூனிட்ஸ் அண்ட் பாப்புலேஷன் கவர்டு இந்தியா அப்படின்னு கொடுத்து அவங்க எந்தெந்த இடத்துல எவ்வளோ சாம்பிள் எடுத்திருக்கோன்னு சொல்றாங்க. நீங்கள் அவங்க அகில இந்திய அளவிலேயே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சாம்பிள் வந்து 8842 தான். இதை பெரிய மாநிலங்கள், சிறிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள்னு 3 வகையாக பிரித்து இந்த சாம்பிள்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து மொத்தமே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சாம்பிள் 545 தான். அதில் ரூரலில் வந்து பார்த்தீங்கன்னா 235, அர்பனில் 310, இவ்வளோதான் எடுத்திருக்காங்க மேம். இந்த அளவீடு அப்படிங்கிறது ஒரு 8 கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்ல வெறும் 545 பேரை மட்டுமே மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த சாம்பிள் சர்வேங்கிறது ரொம்ப அக்யூரசியா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா மேம்? இது வந்து அக்யூரேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன் பல்வேறு மற்ற டேட்டா எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம பேசப்படுகின்ற டேட்டா வந்துட்டு
இன்டைரக்ட் எவிடன்சஸாவும் இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த சாம்பிள் சர்வேக்கு முன்னாடியே நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வந்துச்சு. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே உடைய 5 லேட்டஸ்டான இது. ஸோ அதுலயுமே வந்து தமிழ்நாடு வந்து குறைவாக தான் இருக்கிறது. ஸோ அதை விட இப்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் தமிழ்நாட்டுல வந்து 9 லட்சம் டெலிவரி ஆச்சுன்னா இப்போ வந்து 8 லட்சம் டெலிவரி ஒரு ஆண்டுக்கு ஆகுது என்று நம்மளுடைய டேட்டாவே நமக்கு இருக்கு. அகில இந்திய அளவில் எடுக்கிற சாம்பிளோட டேட்டாவோட சாம்பிளோட சைஸ் கம்மியா இருக்கு, அதோட ரிலையபிலிட்டி அப்படிங்கறதெல்லாம் மத்த ஃபேக்டருக்கு மத்த விஷயங்களுக்கு வேணா வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு என்னடா இது ஒரு சின்ன சாம்பிள் வச்சுட்டு இவ்வளவு பெரிய இன்ஃபரன்ஸ் வராங்க, அதை வச்சு நம்ம மட்ட காயணுமா, நம்ம வந்து பயப்படணுமான்னு நீங்க நினைக்கிறது வந்து புரியுது. ஆனா இந்த விஷயத்துல வந்து பர்டிகுலரா நமக்கே நிறைய டேட்டா இருக்கு. தமிழ்நாட்டிலேயே வந்து போன வருஷம் எத்தனை குழந்தை பிறந்துச்சு, இந்த வருஷம் எத்தனை குழந்தை பிறந்துச்சு, ஒரு குறைகின்ற ட்ரெண்ட் இருக்கு. அதே மாதிரி கேரளாலையும் ரொம்ப வந்து டிராஸ்டிக்கா வந்து ட்ரெண்ட் குறைஞ்சிருச்சு. குழந்தைகள் பிறப்பு ஒரு சில லட்சங்கள் வந்து குறையுது. 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த மாதிரி குறையுது. ஒரு வருஷத்துக்கு வந்து 9 லட்சம் குழந்தை பிறக்குதுன்னு தமிழ்நாட்டுல 8 லட்சம் பிறந்தது. இந்த வருஷம் 8 லட்சம் தான் பிறக்குது அப்படின்னா அது ரொம்ப அதிகமான வித்தியாசம் இல்லைங்களா? சோ இதையெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம் அப்படிங்கறதுதான். சோ இதை வைத்து இது வந்து சாம்பிள் எஸ்ஆர்எஸ் சர்வே வந்து எப்போதுமே இந்த மாதிரி நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கும், பயஸ்ட் ஸ்கியூடா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் யார்கிட்ட போய் கேட்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? சோ அதனால வந்து இந்த சாம்பிள் சர்வேயை மட்டும் நம்ம எப்பவுமே கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம். சென்சஸ் பார்ப்போம், நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே பார்ப்போம், அகில இந்திய அளவில் இருக்கிற டேட்டாவோட அந்தந்த மாநிலத்தோட டேட்டா வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இது எல்லாமே போன்ற பல்வேறு முக்கியமான கீ டேட்டாஸ் வந்து இருக்கு. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து பிறப்பு பதிவு பண்ணுவதிலையும் இறப்பு பதிவு பண்ணுவதிலையும் ரொம்ப சரியாக செயல்படுகின்ற ஒரு மாநிலமாகத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ட்ரெண்ட் தான், உண்மையான ஒரு விஷயம் தான் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்மளுடைய பாதிப்புகளையும் நம்ம என்ன செய்யணுங்கிறத பத்தி பேசலாம். ஓகே மேடம், எங்களுக்கு என்னன்னா மேம், நாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது, இது வந்து குழந்தை பிறப்பே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அளவில் இந்த விஷயத்தை பேசணுமா, இல்லைன்னா நம்ம என்னென்னா மேம், இந்த கர்ப்பவதிகள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை, அந்த குழந்தை பிறப்பின் போதே குழந்தை வந்து இறந்துருது, கர்ப்ப காலத்திலேயே இறந்துருது, இல்லை குழந்தை பிறந்த உடனே இறந்துருது அப்படிங்கிற கணக்குகளும் இதுக்குள்ள அடக்கமாகுமா? ஏன்னா 2-3 விஷயங்களை இந்த அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்குது மேம். என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்பாக இவர்கள் வெளியிட்டது ஒரு 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எப்படி வந்து அனிமிக்காக ரத்த சோகையால் இறந்துடுறாங்க, சத்து குறைபாட்டால் இறக்குறாங்கங்கிற புள்ளி விபரங்களையும் அரசாங்கம் வெளியிட்டது. அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்குது. இந்த மாதிரி அவங்க இறந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கடந்த முறை கூட பேசினா உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், இவங்க ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க, அதில் ஃபோலிக் ஆசிட், ஜிங்க், அது இதெல்லாம் சேர்த்துட்டு, ஆமாம் அயன் கண்டென்ட் எல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பர்டிகுலராக பேசுகிற இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது குழந்தையினுடைய பிறப்பு விகிதமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இது எந்த கணக்கில் இந்த சர்வே ரிப்போர்ட்டை எடுக்கலாம் மேம்? இது இல்ல, அந்த அளவுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். இப்ப நீங்க குறிப்பிட்ட ரத்த சோகை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா ரத்த சோகையில மைல்டு, லேசா இருக்கிற ரத்த சோகை, மைல்டு அனிமியா, மாடரேட் அனிமியா, சிவியர் அனிமியான்னு இருக்கும். சிவியர் அனிமியால வெரி சிவியர் அனிமியால தான் இறப்புகள்லாம் ஏற்படும். நீங்கள் வந்து சரியாக குறிப்பிடுவது போல தமிழகம் வந்து சுகாதாரத்துறையில் மிகவும் முன்னேறி இருந்தாலும் இந்த ரத்த சோகை விஷயத்துல வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட 50% பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேஷனல் ஆவரேஜ், தேசிய சராசரி எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டிலையும் பெண்களுக்கான ரத்த சோகையும் கர்ப்பிணி பெண்களுக்கான ரத்த சோகையும் அதிக அளவில் இருக்கு. டாக்டர், என்னன்னா இந்த பிறப்பு விகிதம் குறைந்திருக்கு அப்படிங்கறத வந்து இதோடும் இணைத்து நம்ம பார்க்கலாமா மேம்? அதாவது குழந்தை பிறந்த உடனே இறந்துருதுங்கிறதையும் சேர்த்து பார்க்கணுமா, அப்படி பார்க்க கூடாதா? இதை இல்ல, அது அப்படி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த டேட்டாவும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ அந்த டேட்டா தனி. ஓகே புரியுது. தனி. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்ல வந்து மிக சாதனை பண்ணி ரொம்ப குறைச்சு வந்துட்டாங்க. இப்போ 8 அந்த மாதிரி வந்துட்டாங்க. அது மாதிரி பார்க்கும்போது கேரளாவும் ரொம்ப குறைவா வந்துட்டு, அப்ப மகப்பேறு மரண விகிதம் குறைஞ்சிருக்கு, அப்புறம் வந்து சிசு மரணம் குறைஞ்சிருக்கு. அப்படிலாம் பார்க்கும்போது அதே மாதிரி இன்னொரு விஷயமும் குறைஞ்சிருக்கு. 5 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க இறந்த அந்த விகிதமும் குறைஞ்சிருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுல ஏற்கனவே 10.9 இருந்து 8.9 இருந்து இப்ப
8.2 குறைந்திருக்கிறது. ஓகே. அப்ப பார்க்கும்போது ஒரு வயசுல இறக்குற குழந்தைகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இறக்குற எண்ணிக்கையும் தமிழ்நாட்டுல குறைஞ்சிருக்கு. சோ இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா, பெண் கல்வி அதிகரித்திருக்கிறது. சமூகம் வந்து கல்வி அதிகரிப்பதன் காரணமாக இளம் வயதிலே திருமணம் செய்து கொள்வது, அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறாங்க. பெண்கள் வந்து திருமணத்தையே தள்ளி வைக்கிறாங்க. ஒருவேளை திருமணம் செய்து கொண்டால் குழந்தை பிறப்பை தள்ளி வைக்கிறார்கள். அல்லது வந்து எண்ணிக்கை எத்தனை குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கறத வந்து முடிவெடுத்து அதை குறைக்கிறாங்க. அது பெண் மட்டும் முடிவு செய்யல, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுமே முடிவு செய்யறாங்க. இந்த ட்ரெண்ட் நம்ம பார்க்க முடியுது. சோ அகில இந்திய அளவில் வந்து கல்வி அதிகரித்திருக்கிறது, பெண் கல்வி அதிகரித்திருக்கிறது, மக்களிடையே விழிப்புணர்வு அதிகரிக்கிறது, குழந்தை பெறுவதற்காக ஏற்படுகிற பிரச்சனைகள் அடிக்கடி வந்து எந்த விதமான கேப் இல்லாம போதுமான ஸ்பேசிங் இல்லாம குழந்தை பெற்றுக்கிறதுனால வர பிரச்சனைகள் எல்லாம் புரிந்திருக்கிறது. அதன் அடிப்படையில தான் நம்ம இதை பார்க்கணும். அந்த வகையில் இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டா தான் நம்ம வந்து பார்க்கின்றோம். இது வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கு. இந்த 1.4 வந்து 1.5 தமிழ்நாட்டுல 1.4 கூட சொல்றாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால, கனடால பல நாடுகள்ல வந்து 1.4க்கு வந்துருச்சு. சைனா வந்து நம்ம முக்கியமா பாக்குற நாடு சைனா. ஏன்னா அவங்கள பீட் பண்ணி இந்த விஷயத்துல நம்ம முன்னாடி போயிட்டோம் அப்படிங்கறதுனால சோ அவங்க வந்து 1.77ல இருக்காங்க. ஆனா நம்மளுமே வந்து இந்தியாவுமே குறைந்து வந்து 2.1ல இருந்து இப்ப 2 வரைக்கும் வந்துட்டோம் அப்படிங்கறத பார்க்கின்றோம். இந்தியாவுடைய சராசரியை பார்க்கும் பொழுது நகரங்கள்ல இன்னும் குறைஞ்சிருக்கு. அர்பன் ரூரல் அதை பிரிச்சு பார்க்கும் பொழுது நகர பகுதிகளில் வந்து 1.6 அந்த வகையில இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமான சமூக பொருளாதார மாற்றங்கள் இருக்கின்றது. அதே நேரத்துல மற்ற பிரச்சனைகளும் இருக்கிறதுங்கிறத பார்க்கின்றோம். ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கே நம்மளால வந்து சாப்பாடு போட முடியல, படிப்பு படிக்க முடியல, இவங்கள அப்ப நாம எப்படி 2 பெத்துக்கிறது 3 பெத்துக்கிறது, அந்த வேலை வாய்ப்பு பிரச்சனைகள், வேலையில்லா திண்டாட்டம், அப்புறம் வந்து வறுமை, விலைவாசி உயர்வு, இந்த சமூக காரணிகளும் குழந்தைகள் பெற்றுக்கொள்வது எண்ணிக்கையை பெற்றோர்கள் குறைத்துக் கொள்வதில் வருகிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை முற்றிலும் நம்ம தள்ளிவிட முடியாது. ஓகே ஓகே மேடம், வணக்கம் மேடம். இந்த குழந்தையினுடைய பிறப்பு விகிதம் சரியும் போது சார் சொன்னாரு தொடக்கத்துல குழந்தை நிறைய பெற்றாங்க, அதுக்கு தகுந்தபடி இறப்பு விகிதமும் அதிகமாயிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு, இப்போ என்னன்னா இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள்னு இருக்குல்ல மேம், அவங்களுக்கான எப்படி சொல்றதுன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வகையை தொடர்பாக நான் சொல்கிறேன். இந்திய அரசாங்கம் மொத்தமே 86,000 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்குகிறார்கள். அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் ஒரு 1,500 கோடி கம்மியாக தான் அதிலிருந்து கூட செலவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த அளவு தான் இருக்குது. இப்போ சார் சொல்கிறாரு என்னென்னா வயதானவர்கள் அதிகமாகி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. சார் நீங்க என்ன சொன்னீங்க? அறிவு வளர்ச்சி, அப்படிதானே சார்? ஆமா, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், அறிவு வளர்ச்சியினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறாரு. ஆனா யதார்த்தத்துல மேம் அவர்களுக்கான சிகிச்சை முறை, அவர்களை பராமரிப்பது, பாதுகாப்பது, சாரே ஒத்துக்கிறாரு ஒரு கட்டத்துல நம்ம வந்து ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. மேடம், இதுல நடைமுறை சிக்கல்கள் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாக ஏதாவது இருக்குங்களா? சுகாதார பணிகள் இயக்குநரகம் தொடர்பாக ஏதாவது இந்த சிக்கல்கள் இருக்கா? கட்டாயமா இருக்கு. இப்ப என்னன்னா இந்திய பாப்புலேஷன்ல வந்து 10% வந்து வயதானவர்களா இருக்காங்க. இப்ப ஜப்பான்ல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக வயதானவர்கள் இருக்கிற நாடு வந்து ஜப்பான் தான், 30%. இப்ப நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்கின்ற வாழ்நாள் எவ்வளவு சராசரி ஆயுள் காலம் வந்துட்டு நமக்கு 70 இருக்குன்னா அவங்களுக்கு 84, அங்க இருக்கிற பெண்கள் 87 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. அப்ப நமக்கு முன்னாடி ஒரு சில உதாரணங்கள் இருக்கு, சில நாடுகள் இருக்கு. அங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவங்க வந்து ஹெல்த் எல்லாம் நல்லா கொடுக்குறாங்க. அப்ப சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு இருக்கு. அப்புறம் ஒபிசிட்டி அங்க கிடையாது. நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்கின்ற தொற்றாய், பிபி, சுகர் எல்லாமே நம்ம நாடு அளவுக்கு வந்து அங்க இல்லை. ஆனா அதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இப்ப வயதானவர்கள் ஏன் வயசாயிடுச்சு நம்ம கவலைப்படுறோம்? பிபி வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, அப்ப அவங்களுக்கு மாத்திரை கொடுக்கணும். நான் ரொம்ப நாளா வந்து பிபி சுகருக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்து டயாலிசிஸ் பண்ணணும், கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்கு, அவங்களால நடக்க முடியல, அவங்களுக்கு கூட துணைக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வருது. சோ இதெல்லாம் தாங்குற அளவுக்கு வந்து சிஸ்டம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு வந்து 10% வந்து நமக்கு வயதானவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவங்க 10% நம்ம வந்து சுகாதாரத்திலேயே அவங்களை நமக்கு பாதுகாப்பு சரியான கொடுக்கல. அவங்களோட தனிமை இருக்கு. வயதானவங்க 2 பேர் வீட்டுல தனியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த பாதுகாப்பு கொடுக்குற சிஸ்டமும் நம்ம கிட்ட இல்ல. யார் வந்துட்டு ஓல்டேஜ் ஹோம், ரிட்டையர்மெண்ட் ஹோம், ஓல்டேஜ் ஹோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இலவசமா எதுவுமே கிடையாது. அங்கே போய் பணம் கட்டி தான் பண்ணணும். அந்த பணம் கட்டி பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட வந்து பணம் இல்லை. ஸோ அப்ப ரொம்ப மனவேதனையோட
குடும்பத்துல இருக்கிறாங்க. குடும்பத்துல இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துல இருக்கிற மகனுக்கோ மருமகளுக்கோ இவங்களை பார்த்து கொள்ளக்கூடாது அப்படிலாம் கிடையாது. மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு நல்லா வசதியா இருக்கு, வயசான மாமியார் மாமனார் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹோம் நர்ஸ் வச்சிடலாம், இல்ல யாரும் ஒரு அசிஸ்டன்ட் வைக்கலாம், இல்ல வேலைக்கு ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப் இந்த மாதிரி வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கோ இல்ல பாதுகாப்பு பண்றதுக்கோ வருமானம் இல்லை. அதனாலதான் இதெல்லாம் வந்து பல்வேறு காரணிகள் இருக்கு, ஒரு காரணி மட்டும் கிடையாது அப்படின்றது. இன்னொன்னு வந்து என்ன, ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கு. குழந்தைங்களுக்கான படிப்பு பேர் பீடியாட்ரிக்ஸ் மாதிரி, வயசானவங்க படிப்பு பேர் ஜீரியாட்ரிக்ஸ். இப்போ வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கே இவ்வளவு பெரிய நாடான இந்தியால 20 டாக்டர்ஸ் தான் ஜீரியாட்ரிஷியன்ஸ் வெளியில வந்தாங்க. இப்பொழுது அது கொஞ்சம் அதிகமாகி 50-55 சீட் இருக்கு. அந்த இவ்வளவு பெரிய நாட்டுக்கு ஜீரியாட்ரிக்ஸ் படிக்கிறவங்க 55 பேர் ஒரு வருஷத்துக்கு வெளியில வந்தா போதுமானதா இருக்குமா அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு சிறப்பான சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. முக்கியமா அவங்களுக்கு காது கேட்காது, அவங்களுக்கு வந்து மூட்டு பிரச்சனை இருக்கும், வர முடியாது, இது மாதிரி கண்ணு பிரச்சனை இருக்கும். ஸோ இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள், மறதி பிரச்சனை இருக்கும். இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எப்படி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டாக்டர் தேவைப்படுறாங்களோ அதே மாதிரி வயதானவர்களுக்கு ஸ்பெஷலான ஒரு டாக்டர் வந்து தேவைப்படுறாங்க. ஸ்பெஷலான ஒரு சிஸ்டம் தேவைப்படுது. அவங்களுக்கு வந்துட்டு ஆன்டி ஃபால் சொல்லிட்டு அவங்க தங்கி இருக்கிற வீடுல இருக்கிற டைல்ஸ் முதற்கொண்டு வழுக்கு விழாம இருக்கிறதுக்கான டைல்ஸ், டாய்லெட்ல வந்து புடிச்சிட்டு நிக்கிறதுக்கு சைட்ல ஒரு மெக்கானிசம். ஸோ இந்த மாதிரி வீடு கட்டுறதுல இருந்து எல்லாமே தேவைப்படுது. அப்ப படிப்புக்கு மருத்துவர்கள் தேவைப்படுறாங்க, அவங்களுக்கு பிசியோதெரபி பண்றதுக்கு பிசியோதெரபிஸ்ட் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. இது எல்லாமே இது மாதிரியான பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நம்ம வந்து தயாரா இருக்கோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படி இல்லை. இப்பதான் வந்து சுகாதாரத்துறையில வந்து ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல வந்துட்டு 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சில திட்டங்கள் வந்து அரசு அறிவித்திருக்கு. ஆனா 70 வயசு வரைக்கும் இருக்கணும்ல, 60 வயசுக்கு மேல ஒரு ஸ்கீம், அந்த அளவுக்கு அங்கே பிரச்சனை வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வருத்தமா ஒரு பதிவு பண்றேன். இப்ப டாக்டர்ஸ்க்கு வந்து என்னுடைய பேராசிரியர் அவங்களுக்கு எல்லாம் வந்து பென்ஷனை திடீர்னு குறைக்கிறதுன்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. சென்ற மாதத்துல ஒவ்வொரு மருத்துவ பேராசிரியர்களுக்கு 20,000 ஒரு மாசத்துக்கு குறைக்கிறது, 30,000 ஒரு மாசத்துக்கு குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க, ஒரு மாசத்துக்கு 20,000 30,000 பென்ஷன் குறைச்சிட்டா நான் என்ன பண்றது, எனக்கு கண்ணு தெரியல, என்னால வண்டி ஓட்ட முடியல, நான் வந்து வீட்டுல வந்து சமைக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கேன், என்னோட மனைவிக்கு வந்து முட்டு வலி இருக்கு, அவங்களால இது பண்ண முடியலன்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவரா ஒரு அரசாங்கத்துல வேலை பார்த்துட்டு ஒரு பென்ஷன் வாங்குறவங்களாலேயே மேனேஜ் பண்ண முடியல. அப்ப திடீர்னு 20,000 30,000 குறைஞ்சிருச்சுன்னா எங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேடம் எனக்கு புரியுது மேடம். என்னன்னா இங்க சார் வந்து இது அறிவு வளர்ச்சியினுடைய வெளிப்பாடு, உண்மையிலே நமக்கு அவங்க வந்து அவார்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் பேசுறாரு. அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேம். ஆனா ரியாலிட்டியில என்ன அப்படின்னா மேம், நம்ம மருத்துவ கட்டமைப்பிலும் சரி, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்திலையும் பிடிஎஸ் சிஸ்டத்திலையும் சரி, இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் இல்லாத அளவில் ஆகச்சிறப்பான ஒரு வளர்ச்சியை இந்த பிடிஎஸ் சிஸ்டம் மூலமாக தமிழ்நாடு அடைந்திருக்கிறதுங்க. இதில் என்னன்னா, இந்திய அரசாங்கம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படின்ட்டு கொண்டு வந்த பிறகு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் பேசி கொண்டு இருப்பது என்னன்னா, இந்த ஊரில் வந்து 1 கோடி பேருக்கு மேலே வந்துட்டாங்க, அதனால் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை போல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் லைன் பர்மிட்டே நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ சார் சொன்னதை போல இங்கே எந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறோமோ அது போல இங்கே நமக்கான நிதியும் குறைஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. இதை நடைமுறைப்படுத்துவதில் வரக்கூடிய காலங்கள்லாம் இந்த 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 ரிப்போர்ட்டின் படி சிக்கல்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு. இந்த ஊர்ல யார் இருக்கிறானோ அவனுக்கு மருத்துவ வசதி கிடைக்காம, ஏன்னா இங்க இருக்கிறவங்க வேற ஊருக்கு போய் பெரிய அளவுல இது பண்ற சர்வே ஆகிறது கிடையாது மேம், அங்கிருந்து வருவதால். சரி, இதெல்லாம் பேசலாம்ல, தப்பு இல்ல, கண்டிப்பா சொல்றேன். ஆமா, அதனால இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இயல்பாக இந்த அரசால் கிடைக்க வேண்டிய சேவைகள் இருக்குல்ல, வழங்கப்பட வேண்டிய சேவைகள், அது இந்த மண்ணினுடைய மக்களுக்கு கிடைக்காம போவதற்கான அபாயம் இருக்கான்னு நாங்க கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்களா, வெளிமாநிலவர்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை வராங்க. ஆமா, இல்ல நான் சொல்றேன், குறைந்ததா வந்து ஒரு 1000 ரூபாய் வாங்குறதுன்னு ஒரு மெக்கானிசம் வச்சிருக்காங்க, இது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி. சோ அது கூட வேண்டாம்னு சில பேர் சொல்லும் பொழுது அப்ப நாங்களாம் சொன்னோம், இல்லங்க ஏதாவது ஒரு மெக்கானிசம் இருக்கணும். ஏன்னா இந்த மக்களுடைய வரிப்பணம்,
நம்ம மக்களோட தமிழ் மக்களுடைய வரி பணத்துக்கு இவ்வளவுதான் லிமிடேஷன், இதுல ஒட்டுமொத்தமா ஜிஎஸ்டி அதுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆக ஏதாவது ஒரு மெக்கானிசம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஏற்புடையதாக இருக்காது, நிச்சயமாக பல்வேறு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து அந்த 1000 ரூபாயை வந்து அது அதிகம் கூட பண்ணலாம். ஸோ அதை வந்து அரசாங்கம் அதை சரி பண்ணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம டீலிமிட்டேஷன் பத்தி பேசும் பொழுது அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய பாஜக அரசாங்கம் மாநிலத்துக்கு வந்து கூட்டாட்சி தத்துவுக்கு எதிரா இருக்கு. இப்ப ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு பத்தி பேசுறோம்? ஏன் வந்து ஒரு மாநில முதல்வர், அது தமிழக முதல்வரா இருக்கட்டும், இல்ல பக்கத்து மாநில முதல்வரா இருக்கட்டும், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும் ஏன் சொல்லணும்? அது ஏற்புடையதல்ல. நமது மாநில முதல்வரும் மனசார அது சொல்லல. 4 பிள்ளை பெற்றுக்கிட்டா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு அவருக்கும் தெரியும். ஆனா இந்த ஒன்றிய அரசுடைய மோசமான கொள்கை டீலிமிட்டேஷன் ஓகே பண்ணணும், தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும், பண்ணுங்க. ஆனா அதை பாப்புலேஷன் பேசிஸ்ல தான் பண்ணணும் அப்படின்னு எங்க இருக்கு? இன்னும் அது தவறானது. இன்னொன்னு வந்து என்னன்னா, ஒரு கொள்கை, அப்ப ஃபேமிலி பிளானிங் என்கிற குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமல்படுத்தன்னு சொன்னாங்க. அந்த அரசாங்கத்தோட திட்டத்தை சரியாக அமல்படுத்தின ஒரு மாநிலத்துக்கு அல்லது மாநிலங்களுக்கு நீங்க தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா அது ஏற்புடையதல்ல. ஆக அது ஒன்றிய அரசுடைய கொள்கை பிரச்சனை. அதனால டீலிமிட்டேஷன்னால நம்ம பாதிக்கப்படுவோம், அதனால நம்ம நிறைய குழந்தை பெத்துப்போம்னு சொல்றது ஏற்புடையது அல்ல. நாம் ஒன்றிய அரசை வலியுறுத்தி டீலிமிட்டேஷனுக்கும் பாப்புலேஷனுக்கும் சம்மந்தம் இல்லாம சொல்லணும். இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்ம எவ்வளவு வருமானம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பணம் ஜிஎஸ்டி திருப்பி கொடுக்கணும். இதெல்லாம் தான் நம்ம போராடி பெற வேண்டும். மேடம் என்னன்னா மேடம், இங்க அரசாங்கம் வந்து நிதி கொடுப்பதற்கு பின்னால் என்ன இருக்குன்னா, ஓவரால் பாப்புலேஷனை பார்த்து கொடுக்கல மேம். இவங்க எப்படி பிறப்பு இறப்பு விகிதத்தை எப்படி கட்டுப்படுத்தியிருக்காங்கிற அளவில் அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த ஊர்லயே வாழ்ந்து பிறந்தவன் வந்து ஒரு 5.5 கோடி பேர் இருக்கிறான் அப்படின்னா, வேறு வேறு மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து வேலைக்காக வந்தவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி பக்கம் இருக்குது. இப்ப அவர்களுக்கும் தேவையான சேவையை வந்து இந்த அரசாங்கம் தான் கொடுத்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இறப்பு விகிதம் அப்படிங்கறத கணக்கு காட்டி சார் சொன்னீங்கல்ல, நமக்கு பணத்தை தான் குறைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதை இவர்கள் குறைத்து கொண்டே போனார்கள் அப்படின்னா, இது வரக்கூடிய காலகட்டங்கள்ல சில திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலும் சிக்கல் உண்டாக்குமா மேம்? வரக்கூடிய காலகட்டம்ல இப்பயே அந்த பிரச்சனை இருக்கு. அதான் மாண்பு முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்றாப்லையே, எஜுகேஷனுக்கு மத்த இதுக்கு பல்வேறு இதுக்கு வந்து பணம் கொடுக்கல, அதனால வந்து முக்கியமான சில திட்டங்களை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்ப நம்ம வந்து வளமா இருக்கோம், நிறைய பிசினஸ் டெவலப் ஆயிருக்கு, தொழில்திறன் மூலமாக அதிக அளவு வந்துட்டு வருமானத்தை அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம்னா, அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா நமக்கு பணம் வராம, நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா நமக்கு 29 பைசா வரும். ஆனா வந்துட்டு பீகார் போன்ற, உத்தரப்பிரதேஷ் போன்ற மத்த இடங்கள்ல அவங்க 1 ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 3 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு வரும்போது இங்கதான் பிரச்சனை. இப்ப வந்து டீலிமிட்டேஷன் நடக்கல, ஆனா இப்ப மட்டும் ஒழுங்கா பணம் கொடுக்குறாங்களா? இல்ல. ஆக இது வந்து ஒன்றிய அரசாங்கம் எப்படி ஃபார்முலா வச்சுக்கிட்டா, என்ன மாதிரி சூத்திரம் வைத்து கொண்டால் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கிற வட மாநிலங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும், அவ்வளவுதான் அவங்க பாக்குறாங்க ஒழிய, இது ஒருவேளை தேவைப்பட்டா அவங்க வேற மாதிரி கூட அவங்க ஃபார்முலா மாத்திப்பாங்க. அவங்களுக்கு என்ன, தென்னிந்தியாவில நம்ம கால் பதிக்க முடியாது, ஆந்திரா பிரச்சனை, தெலுங்கானா பிரச்சனை, இது தமிழ்நாடு பிரச்சனை, கேரளா பிரச்சனை, அதான் வட இந்தியாவில வச்சுதான் வர முடியும். சோ அதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் அதனாலதான் இந்த மாதிரி பண்ணாங்க. தவிர தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களும் கேரளால இருக்கிறவங்களும் இந்திய மக்கள் தான். அவங்களும் மோடிஜி தான் நமக்கும் பிரைம் மினிஸ்டர். அப்ப எல்லாருக்குமான ஒரு நியாயத்தன்மையோட நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்து ஒரு ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருக்கணும். அப்படி இல்ல, அதுதான் பிரச்சனையே தவிர இது வந்து டீலிமிட்டேஷன் வந்து பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. ஃபார்முலா வந்து அவங்களுக்கு சுயநலமாக கட்சி சார்ந்து மீண்டும் மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வரணும் என்பதற்காக வைக்கிறார்கள் தான். அதுதான் சரியானது, அதுதான் தப்பு. அப்ப ஜிஎஸ்டி நம்ம கொடுக்குறோம், நமக்கு ப்ரொபோர்ஷனேட்டா கொடுங்க அப்படிங்கிறத பண்ணணும். சோ வளர்ந்து வரும் மாநிலங்கள ஒரு விஷயம் நல்லா பண்றாங்கிறதுக்காக தண்டனை பண்ணக்கூடாதுங்கிறது தான் மாண்பு முதல்வர் அவர்களும் கேரளா முதல்வர் அவர்களும் அதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வகையில தான் இதை பார்க்கணும். அதே நேரத்துல மற்ற நாடுகள்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எடுத்துக்கணும். இப்போ மற்ற நாடுகள்ல இதே ட்ரெண்ட் தான் இருக்கு. இப்போ இந்தியா மட்டுமோ இல்ல தமிழ்நாட்டுல மட்டுமோ இந்த 1.5 1.4 வரல. ரஷ்யால இருக்கு, கனடால இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு, சைனால இந்த பக்கம் போயிட்டு இருக்கு, ஜப்பான்ல ரொம்ப மோசமா குறைஞ்சிச்சு. சோ அவங்க என்ன பாதிக்கப்படுறாங்க, நம்ம இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நிலைமை அவங்க வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. சோ அப்ப அதெல்லாம் நம்ம பார்த்து சரி செய்ய வேண்டும். இன்சூரன்ஸ், பிரைவேட் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க எவ்வளவு புலம்புறாங்க தெரியுமா? இன்சூரன்ஸே நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கேன்சர் போன்ற நோய்களுக்கு வருது, அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே ஓகே